வரப்போகும் தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலோட அரசியல் சதுரங்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா, அதே சமயம் எந்த சார்பும் இல்லாம வெறும் டேட்டாவை மட்டுமே வச்சு அனலைஸ் பண்ண போறோம். இது சும்மா சாதாரண தேர்தல் கிடையாதுங்க. பல தசாப்தங்களா தமிழ்நாட்டில் இருந்து வந்த அந்த அரசியல் சமன்பாடுகள் முற்றிலுமா மாறப்போகிற ஒரு வரலாற்று தருணம்னு சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற டாபிக்ஸ் என்னன்னா, அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் வாக்குப்பதிவு, தமிழ்நாட்டோட இரு துருவ அரசியல், தளபதி விஜயோட என்ட்ரி, அப்புறம் மேஜிக் நம்பர் 117, பிஜேபியோட மாஸ்டர் பிளான், கடைசியா கிங் அல்லது கிங் மேக்கர். சரி, முதல் டாபிக் உள்ள போயிடலாம். வாக்குப்பதிவு சாதனை இது ஒரு அமைதியான மாற்றமா? இந்த நம்பரை கவனிங்க. 84.14%. தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாக்குப்பதிவு சந்திச்சிருக்கு. இந்த 84.14% வாக்குப்பதிவு ஒருவேளை மிகப்பெரிய சைலண்ட் ஷிஃப்ட், அதாவது ஒரு அமைதியான மாற்றத்துக்கான அறிகுறியா இருக்குமோன்னு அரசியல் விமர்சகர்கள் ரொம்பவே ஆச்சரியமா பார்க்கறாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? போன தேர்தலில் பதிவான வாக்குகள் வெறும் 78.83% தான். ஆனா இந்த முறை ஃபைனல் கவுண்ட் முடியும் போது அது 85% தொடுன்னு கணிக்கப்படுது. இது ஏன் இவ்வளோ முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 3-4% வாக்கு வித்தியாசமே ஒரு கட்சியோட வெற்றியையோ தோல்வியையோ டிசைட் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது இந்த 6-7% அதிரடியான ஜம்ப் இருக்கு பாத்தீங்களா, இது கண்டிப்பா தேர்தல் முடிவுகள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்க போகுது. அடுத்து தமிழ்நாட்டோட வரலாற்று சிறப்புமிக்க இரு துருவ அரசியலை பத்தி பார்ப்போம். இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் வாக்குப்பதிவு யாருக்கு சாதகமா அமையும்னு நாம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் ஆகணும். பல தசாப்தங்களாவே தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இரு துருவ அரசியலா தான் இருந்துட்டு வருது. 1977ல எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி, 2011ல ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதி, அப்புறம் 2021ல எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின். இப்படி திமுக அதிமுகன்னு ரெண்டு பெரும் கட்சிகளோட மாஸ் லீடர்ஸை சுத்தி தான் இந்த மொத்த கேமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா 2026 தேர்தல் களம் இப்போ ஒரு புது முக்கோண போட்டியை நோக்கி நகர்ந்திருக்கு. இப்போ அரசியல் களத்துல தளபதி விஜயோட வருகையை பத்தி பார்ப்போம். அரசியல் நிபுணர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற ஒரு தியரி இதுதான். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் வேக்யூம், அதாவது தலைமை வெற்றிடம் உருவாகியிருக்கு. இந்த ஒரு கேப் தான் மாஸ் இமேஜ் இருக்கிற ஒரு புது கவர்ச்சிகரமான தலைவருக்கு ரெட் கார்பெட் விரிச்சிருக்குன்னு அனாலிஸ்ட் சொல்றாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு உண்மையை ரொம்ப அழகா புரிய வைக்கும். கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியோட இடத்துல எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர்சிபி வந்துச்சோ, தெலங்கானாவில் டிடிபியோட ஸ்பேஸை எப்படி கேசிஆரின் பிஆர்எஸ் பிடிச்சதோ, அதே மாதிரி ஒரு மாஸ் ஷிஃப்ட் தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுதா? அதிமுகவோட அந்த வெற்றிடத்தை விஜயோட டிவிக்கே நிரப்ப வாய்ப்பு இருக்குன்னு ரொம்பவே உறுதியா பேசப்படுது. விஜயோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே கிறிஸ்டல் கிளியர். அவர் மெயினா டார்கெட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள், எஜுகேட்டட் ஓட்டர்ஸ், அப்புறம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இது மட்டும் இல்லாம திமுக அதிமுகன்னு ரெண்டு பாரம்பரிய கட்சிகளுக்கும் எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி பாயிண்ட் அவர் முன்னிறுத்துறார். இது மூலமா மக்கள் கிட்ட இருக்கிற அந்த ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை ஈர்க்கிறதா இவரோட மாஸ்டர் பிளான். சரி, இப்போ நம்ம மேஜிக் நம்பர் 117க்கு வருவோம். இமோஷன்ஸை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஹார்டான மேட்ச்குள்ள போவோம். நம்பர்ஸ் எப்பவுமே போய் சொல்லாது இல்லையா? மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னாலும் அவங்களுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் எக்ஸாக்டா 117. இந்த நம்பரை யார் தொடுறாங்களோ அவங்க தான் அரசாங்கத்தை அமைக்க முடியும். இப்போ ஒரு ட்விஸ்ட். ஒருவேளை ஹங் அசெம்பிளி, அதாவது தொங்கு சட்டமன்றம் வந்து திமுக இல்லைன்னா அதிமுக கூட்டணிகள் இந்த 117 தொட முடியாம போனா என்ன ஆகும்? அங்கதான் கேம் மாறுது. விஜய் வெறும் 20-30 சீட்டுகளை ஜெயிச்சா கூட போதும், அவர் நினைச்சா யார் முதலமைச்சர்னு டிசைட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிங் மேக்கர் பொசிஷனுக்கு ஈஸியா போயிடுவாரு. அடுத்து இதுல பிஜேபியோட மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துல தான் நேஷனல் பாலிடிக்ஸ் உள்ள வருது. விஜயோட இந்த சடன் என்ட்ரியை தேசிய கட்சிகள், குறிப்பா பிஜேபி எப்படி டீல் பண்ண போறாங்கன்னு பார்க்கறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுதான் அவங்களோட மகாராஷ்டிரா பிளான் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகிறது. செகண்ட் ஸ்டெப் திமுக ஆட்சிக்கு வர்றதை தடுக்க விஜய முதலமைச்சராக்கி சப்போர்ட் பண்றது. தேர்ட் ஸ்டெப் அப்படியே என்டிஏ குடையின் கீழே மொத்த எதிர்க்கட்சிகளையும் கொண்டு வந்து நிறுத்துறது. செம ஸ்ட்ராட்டஜி இல்ல? இந்த பிளான் பி சவுத் இந்தியாவை பிஜேபியோட கால் தடத்தை ஸ்ட்ராங் ஆக்குற பெரிய ஸ்கெட்சுக்கு ரொம்பவே கச்சிதமா மேட்ச் ஆகுது. நார்த்ல எங்கேயாவது சீட் குறைஞ்சா அதை பேலன்ஸ் பண்ண கர்நாடகா, ஆந்திராவை தாண்டி விஜயோட வளர்ச்சியை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறதா தான் அவங்களோட பிளான்னு அனலிஸ்ட்ஸ் கணிக்கிறாங்க.
சோ கிங் அல்லது கிங் மேக்கர் முடிவா என்னதான் நடக்கும்? மறுபடியும் விஜய்க்கே வருவோம். அவரோட கோர் ப்ராமிஸே இந்த சிஸ்டத்தை மாத்துறது தான். அப்படி இருக்கும்போது ரூலிங்ல இருக்கிற திமுகவோட அவர் கூட்டணி வச்சா அது அவரோட கொள்கைக்கே ஆப்போசிட்டா போயிடும்ல. சிஸ்டத்தை மாத்துவேன்னு சொல்லிட்டு பழைய சிஸ்டம் கூடவே சேர முடியாது. அதனால இந்த வழக்கமான சிஸ்டத்தை விட்டுட்டு ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் அவருக்கான பெஸ்ட் ராஜதந்திரமா இருக்கும். இவ்ளோ டேட்டாவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மைண்ட்ல நிக்கிற அந்த மெயின் கேள்விகள் இதுதான். முதலமைச்சர் ஸ்டாலினை தோற்கடிக்கிற பவர் விஜய்க்கு இருக்கா? இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் வாக்குப்பதிவு விஜயை அடுத்த கிங் மேக்கரா மாத்துமா, இல்ல நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியிலேயே அமர வைக்குமா? விடை தெரியணும்னா ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களை இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான பகுப்பாய்வுல சந்திக்கிறேன்.